இப்போ உங்க மேல பேய் இருக்கா? ஆமா சார். இப்ப பேசுறது நீங்களா பேயா? இப்படின்னா நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? நான் என் தங்கச்சி மேல வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? யார் தங்கச்சி? நான் என் தங்கச்சி அஸ்னாத் பேகம். புரியல. என் பேர் சகிலா. நான் திடீர்னு போன வருஷம் நான் இறந்துட்டேன். என் தங்கச்சி ஈமச்சடம் கூட வர முடியாத சுச்சுவேஷன்ல என்ன அடக்கம் பண்ணிட்டாங்க. என் தங்கச்சி அழுது அவ கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் பெட்ல முண்டியம்பாக்கத்தில் அட்மிட்டே ஆயிட்டா. அதனால அந்த பொண்ணுக்கு நாங்கள் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா அப்பா இல்லாதனால இன்னைக்கு நான் தான் அது கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எனக்கு சுகர் அதிகமாக நான் அகல மரணம் அடைஞ்சிட்டேன். நான் ரத்தம் கக்கி சாவ போற நீ. என் தங்கச்சி விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. என் தங்கச்சிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அவளை நல்லபடியா கட்டி கொடுக்காம நான் போக மாட்டேன். இப்போ பேய்க்குன்னு சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை பண்ணா பேய் நம்புற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது பண்ண முடியுமான்னு கேக்குறேன். சொல்றேன் சார். என் தங்கச்சிக்கு அதிகமா கருவாட்டு குழம்பு வைக்க மாட்டா. ஏன்னா அவங்க வீட்டுக்காருக்கு பிடிக்காதுன்ட்டு. அம்மா இங்க பண்ணி காட்டுங்க. தலை விரிச்சு போட்டுட்டு ஆடணுமா இல்ல உருள சொல்றீங்களா? எங்க ஏர்வாடியில உருட்டுவாங்க தெரியுமா, கடகடன்ட்டு வந்தேன்னா என் தங்கச்சிக்கு ரெஸ்ட் கொடுத்துருவேனுங்க. இப்ப நீ பேசுறது பேயா அக்காவா? எனக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. நான் அக்கா தான் பேசுறேனுங்க. ஓ, அக்கா தான் பேய். அக்கா தான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கேன். என் பொண்ணுட்ட என் கணவர்கிட்ட இவ்வளவு நாளா பேசிட்டு இருந்தேன். அவங்களே சொல்லுவாங்க. இப்ப உங்ககிட்ட நான் மீடியாலே பேசுறேன்னா பேய் இல்லைன்னு யார் சொல்றது? சரி, இப்போ அவங்க கேக்குறது இருக்குல்ல, மனிதர்கள் செய்ய முடியாத ஏதாவது ஒரு விஷயத்தை பேய் செய்து காட்டணும்னு நம்புறாங்க. அது செய்ய முடியுமா? என்ன சார் பேய் போய் செய்ய முடியும்? வந்தா கொஞ்சம் இருக்கணும். அவங்க ஆசைப்பட்டதை சாப்பிட்டு போறோம். என்ன சார் நாங்க செய்யணும்? இமயமலை ஏதாவது தள்ளி வைக்கணுமா? சரி, இப்போ பேய் போயிட்டு நார்மல் ஆள் வர முடியுமா? இப்போ வர முடியாது. இன்னும் எனக்கு ஒரு வாரத்துக்கு நான் என் தங்கச்சி கூட தான் இருப்பேன் சார். ஏன்னா எங்க ரம்ஜான் முடியாம நான் போக மாட்டேன். ஏன்னா எங்களுக்கு நோன்பு இருக்கு. அதனால எங்களுக்கு கட்டு பிரிச்சு விட்டுருக்காங்க. இந்த ஷோ ஃபுல்லாமே பேய் தான் பேசும். ஆமா, கண்டிப்பா. நீங்க எவ்வளவுதான் நீங்க இது பண்ணாலும் உங்களுக்கு என்ன கேள்வி எவ்வளவு வேணா கேளுங்க, நான் சொல்றேன். நான் கேக்குறேன். உலக தொலைக்காட்சி வரலாற்றிலே முதல் முறையாக நான் பேய் கிட்ட பேசுறேன்னு பெருமையா இருக்கு எனக்கு. ரைட்டா? பேயை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் பேய்க்கு என்னெல்லாம் பிடிக்கும், என்னெல்லாம் பிடிக்காது? எனக்கு ரொம்ப பிடிக்கிறது கருவாட்டு குழம்பு பிடிக்கும். ரெண்டாவது களிக்கிண்டி சாப்பிட்டு, நான் சுகர் இருக்கிறனால களிக்கிண்டி தான் எனக்கு சாப்பிட பிடிக்கும். மீன் பிடிக்கும். ஓகே, இப்ப பேயை எப்படி மனிதர்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்ன தப்பு பண்றான்னு நினைக்கிறீங்க? எதுவுமே அவங்க பண்ணாம அவங்க சந்தோஷமா இருந்துட்டு அவங்களுக்கு டிஸ்டர்ப் கொடுக்காம பிடிச்சதை சாப்பிட்டு போயிருவாங்க. எதுவுமே அவங்க வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க மாட்டோம் நாங்க.